the Lord. Welcome back to our channel Kids Aidin. இந்த வீடியோல பைபிள்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி சொல்லி தர போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு என்னன்னு பார்க்கலாம். Kids Aidin. பட் அதுக்கு முன்னாடி பைபிள்ல இருந்து ஒரு வசனம் படிக்கலாமா? ஸோ இன்னையோட வசனம் வந்து பார்ப்போம். சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஸோ ஏசப்பாக்கு பிரியமானதை செய்கிறதுக்கு எனக்கு போதிங்க. நீங்கள் தான் என்னோட தேவனாக இருக்கீங்க. ஸோ உங்களோட நல்ல ஆவி என்னோட செம்மையான வழியில் நடத்துவதாக அப்படி சொல்லிட்டு நம்ம ஏசப்பாவை நோக்கி கேட்கணும். ஸோ என்னை நீங்கள் கரெக்டான பாதையில் நடத்துங்க, நீங்கள் தான் என்னோட தேவனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏசப்பாவை நோக்கி கேட்குறவங்களா காணப்படணும். ஸோ இன்னொரு வாட்டி படிப்போம். சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஹாய் குட்டீஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பைபிள்லேருந்து ஒரு சம்பவம் பார்க்க போகிறோம். ஸோ யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ரெபேக்காள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ யார் இந்த ரெபேக்காள் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நம்ம ஆப்ரஹாம்னா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஆப்ரஹாமுக்கும் சாராளுக்கும் ஓல்டு ஏஜில் ரொம்ப வயசானதுக்கப்புறம் ஈசாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகன் பிறந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ ரொம்ப நாள் அப்படியே கடந்து போயிட்டே இருந்துச்சு. அப்போ சாராள் ஆன்ட்டிக்கு ரொம்ப வயசாகி, ஸோ அந்த ஆன்ட்டிக்கு 127 வயசு ஆயிடுச்சு. ஸோ 127 வயசு ஆகி ரொம்ப வயசானனால அந்த ஆன்ட்டி என்ன ஆயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அப்போ ஆப்ரஹாம் என்ன பண்ணாரு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்ட்டியை அடக்கம் பண்ணுறதுக்காக மம்ரேக்கு எதிரில் இருக்கிற மக்பேலா அப்படின்ற ஒரு நிலத்தை என்ன பண்ணுவாருன்னா 400 சேக்கல் வெள்ளி கொடுத்து வாங்குவார். ஸோ 400 சேக்கல் அமௌண்ட் கொடுத்து அந்த இடத்த வாங்கி அந்த கொகையில் என்ன பண்ணுவாங்கன்னா சாரால ஆப்ரஹாம் அடக்கம் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஆப்ரஹாமுக்கும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசாயிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ ஆப்ரஹாம் என்ன முடிவெடுப்பார்னா ஈசாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படி சொல்லி முடிவெடுப்பார். அப்போது ஆப்ரஹாமை ஆல்ரெடி ஏசப்பா என்ன பண்ணாங்க, அவரோட சொந்த ஊர்ல இருந்து கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க. ஸோ ஆப்ரஹாம் என்ன நினைச்சாருன்னா ஈசாக்குக்கு அவரோட சொந்த ஊரும் சொந்த இனத்தாரிடத்துல இருந்து தான் பெண்ணை எடுக்கணும் அப்படி சொல்லி முடிவெடுத்து அவர் என்ன பண்ணாருன்னா அவர் வீட்லேயே ரொம்ப வயதான ஒரு ஊழியக்காரனை என்ன பண்ணாரு, அவங்க மகனுக்கு பெண் கொள்றதுக்காக பெண்ணை தேடுறதுக்காக என்ன பண்ணாருன்னா அவரோட சொந்த ஊருக்கு அனுப்புனாரு. ஸோ நீ என்ன பண்ணணும்னா போயிட்டு ஈசாக்குக்கு ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணி கூட்டிட்டு வா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா ஆப்ரஹாம் எலியேசர் அப்படின்ற ஒரு அதிகாரியை என்ன பண்ணுவாருன்னா அவர் அவரோட ஊருக்கு அனுப்புவார். உடனே அவரும் என்ன பண்ணுவார், 10 ஒட்டகம் அப்புறம் நிறைய பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணுவாருன்னா இந்த கானான் தேசத்துலேருந்து கிளம்புவார். அப்போ ஆப்ரஹாம் என்ன சொல்லுவார்னா, நீ எக்காரணத்து கொண்டும் ஈசாக்கை கூட்டிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ எலியேசர் சொல்லுவார், ஒருவேளை நான் செலக்ட் பண்ணுற பொண்ணு நான் வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படி சொல்லி ஆப்ரஹாம் கிட்ட கேட்பாரு. அப்போ ஆப்ரஹாம் சொல்லுவார், ஆண்டவருடைய தூதன் என்ன பண்ணுறாரு, உனக்கு முன்பாக போவார். ஸோ என்னென்ன காரியங்களும் எல்லாமே வாய்க்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலியேசரை அனுப்புவாங்க. ஸோ இந்த எலியேசர் என்ன பண்ணுவார், ஒட்டகங்கள்ல எல்லாத்தையும் கூட்டிட்டு என்ன பண்ணுவாருன்னா அவர் ஆப்ரஹாமோட சொந்த ஊருக்கு பிரயாணப்பட்டு போவார். ஸோ அவங்க மெசொப்பொத்தேமியா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க. அங்கே ஒரு தண்ணீர் துறவு பக்கத்தில் உட்கார்ந்துருப்பாரு. அப்போ ஒரு சாயங்கால வேலையா இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டுக்கு தேவையான தண்ணி எல்லாமே அந்த கிணறுல என்ன பண்ணுவாங்கன்னா எடுக்கிறதுக்காக வருவாங்க.
வருவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணாரு எலியேசர் வந்துட்டு ஏசப்பா கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் வந்து இங்கே வர பெண்கள் கிட்ட வந்துட்டு எனக்கு வந்து குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தா அப்படி சொல்லுவேன். அப்போ வந்துட்டு எனக்கும் தண்ணி கொடுத்துட்டு உங்களோட ஒட்டகங்கள் எல்லாத்துக்குமே வந்து நான் தண்ணி வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் வந்து நீங்கள் காட்டுற பெண்ணாக வந்துட்டு நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவை நோக்கி ப்ரேயர் பண்ணுவார். ஒட்டகங்களுக்கெல்லாம் வந்துட்டு தண்ணி கொடுக்கறது வந்துட்டு ரொம்ப ஈஸியான காரியமே கிடையாது. ஏன்னா ஒட்டகங்கள் வந்து அவ்வளோ தண்ணி வந்து குடிக்கும். ஸோ இந்த மாதிரி எலியேசர் நினச்சி வச்சிருப்பாரு. அதே போல் இவர் வந்து ப்ரேயர் பண்ணி முடிக்கும் போதே தூரத்தில் பார்த்தா ஒரு பெண் வந்து வருவா. ஸோ அவள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெபேக்காள். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணி துறவுலேருந்து தண்ணியை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவார் எலியேசர் போயிட்டு எனக்கு தண்ணி தா குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னோடனே ரெபேக்காள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த எலியேசருக்கு வந்து தண்ணி கொடுப்பாங்க. கொடுத்து முடிச்சுட்டு உடனே வந்து சொல்லுவாங்க, நான் உங்கள் ஒட்டகங்களுக்கும் வந்துட்டு தண்ணி வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே எலியேசர் வந்து மனசில் நினச்ச மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணாங்க, அந்த காரியத்தை வந்து அதே பேட்டர்னில் வந்து வாய்க்க செஞ்சாங்க. உடனே வந்துட்டு ஒட்டகங்களுக்கெல்லாம் தண்ணி வார்த்ததுக்கப்புறம் ரெபேக்காள் கிட்ட வந்து நீ யாரோட பெண் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்துட்டு பார்த்தா ஆபிரஹாமோட சொந்தக்கார பொண்ணு தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெபேக்காலாக வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரெபேக்காலுக்கு வந்துட்டு இந்த எலியேசர் வந்து காதுக்கு கம்மல் கையில் வளையல் எல்லாமே வந்துட்டு கொடுப்பாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாமல் ரெபேக்கால் கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்துட்டு இன்னைக்கு நைட்டு வந்து நான் தங்க முடியுமா, உங்கள் வீட்டில் வந்து இடம் இருக்கா அப்படி கேட்பாங்க. உடனே ரெபேக்கால் வேகமாக வீட்டுக்கு வந்து போயிட்டு இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க அவங்க அப்பா கிட்ட. அப்போ ரெபேக்காலுக்கு வந்து ஒரு அண்ணா இருந்தாங்க. அவங்க பேர் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா லாபான். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓடி வந்து இந்த எலியேசரை வந்து பார்த்து நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, வீட்டில் தங்குறதுக்கு இடம் இருக்குது, உங்கள் ஒட்டகங்களுக்கு எல்லாம் போடுறதுக்கும் அந்த ஒட்டகங்களுக்கான சாப்பாடும் வந்துட்டு எங்ககிட்ட போதுமான அளவு இருக்குது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்து எல்லாரையும் வந்து என்ன பண்ணுவார் லாபான் வந்து அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பிட்றதுக்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. உடனே வந்துட்டு எலியேசர் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்த காரியத்தை வந்து நான் சொல்லிட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி வந்து நான் வந்து ஆபிரஹாமோட ஊழியக்காரனாக இருக்கேன், அவரோட மகன் ஈசாக்குக்கு தான் பெண் தேடுறதுக்காக நான் வந்தேன். அப்போ வந்துட்டு அந்த துறவில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவார். ஸோ நான் தண்ணி வந்து கேட்கும் போது யார் எனக்கும் என் ஒட்டகங்களுக்கும் தண்ணி தராங்களோ அவங்க தான் வந்துட்டு ஈசாக்குக்கு செலக்ட் பண்ண பர்சனாக இருப்பாங்க, ஒரு பெண்ணாக இருப்பாங்கன்னு ஸோ நான் வந்து ஆண்டவர் நோக்கி கேட்டிருந்தேன், அதே மாதிரி நடந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த காரியத்தில் வந்து சம்மதமா அப்படி கேட்பாங்க. உடனே வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த காரியம் வந்து ஏசப்பா மூலமாக வந்தது, ஸோ இதுக்கு நாங்கள் எதுவும் தடை சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சம்மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ராத்திரி வந்து எலியேசர் வந்து அங்கே தங்கி இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் எழும்பி அவங்க கிளம்புறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு என் பொண்ணு இன்னும் ஒரு 10 நாள் எங்கள் வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எலியேசர் சொல்லுவார், ஸோ இந்த காரியம் வந்து ஆண்டவர் வாய்க்க செஞ்சது, இதை வந்து நடுவில் வந்து தடை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெபேக்காலை கூப்பிட்டு கேட்பாங்க, இது மாதிரி இந்த மனுஷனோட போகிறதுக்கு உனக்கு சம்மதமா, அதாவது எலியேசரோட போகிறதுக்கு சம்மதமான்னு கேட்கும்போது ரெபேக்காலும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எலியேசர் அப்புறம் ரெபேக்கால் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அந்த மெசபொத்தோமியாவிலேருந்து மறுபடியும் ஆபிரகாம் இருந்த கானான் தேசத்துக்கு வந்து பிரயாணப்பட்டு வருவாங்க. வந்துட்டே இருக்கும்போது பக்கத்தில் நெருங்கிடுவாங்க. தூரத்தில் பார்த்தா ஈசாக்கு வந்து தியானம் பண்ணுறதுக்காக வந்திருப்பாரு. ஸோ தூரத்துலேருந்து ஈசாக்கும் ரெபேக்காலை பார்ப்பாங்க, ரெபேக்காலும் வந்துட்டு ஈசாக்கை வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த சம்பவத்தில் பார்க்கும்போது எந்த விதத்துலையும் வந்துட்டு எலியேசருக்கு வந்து அந்த தேசத்தில் இருக்க ஆபிரஹாமோட சொந்தக்காரங்க யாரையுமே வந்துட்டு தெரியாது. எலியேசர் வந்து முடிவு பண்ணி வச்சுருந்தது என்ன, இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அது வந்து உங்களுடைய சித்தம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ ஏசப்பா என்ன பண்ணாங்க, அதே மாதிரி எலியேசரை வந்து நேராக வந்து நடத்தி செஞ்சாங்க. ஸோ எந்த பர்சனை எந்த பெண்ணை வந்து செலக்ட் பண்ணணுமோ அவங்கள வந்து ஏசப்பா வந்து கரெக்டாக காட்டி என்ன பண்ணாங்க, செலக்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம எந்த வழியில் போகணும், ஸோ நம்ம வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கும் போது ஏசப்பா வந்து கரெக்டாக வந்து நம்மளை டைரக்ட் பண்ணுறவங்களா இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு செயல்
செய்யும் போது இது கரெக்டா தப்பா, இது வந்து இது செஞ்சா ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய குழப்பம் இருக்கும். ஆனால் அந்த குழப்பமான நேரத்தில் நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கும் போது ஏசப்பா வந்து கரெக்டாக வந்து நம்மளை நடத்தி வந்து செல்லுவாங்க. ஸோ நம்ம எந்த காரியமாக இருந்தாலும் ஏசப்பா கிட்ட வந்து ஜெபித்துட்டு அந்த காரியத்தை வந்து செய்கிறவங்களா காணப்படணும். அப்போ தான் ஏசப்பா வந்து நம்மளை வந்து சரியான பாதையில் வந்து நடத்தி செல்றவங்களா வந்துட்டு இருக்காங்க. ஸ்டோரியை கவனமா கேட்டீங்களா? அதுல சொல்லி கொடுத்தத கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும், மறந்துடாதீங்க. அப்புறம் நம்ம சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கலரிங் புக்ஸ், ஆக்டிவிட்டி புக்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு அது வேணுமா? கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா அமேசான்ல கூட வாங்கிக்கலாம். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.